தெலுங்கானாவில் விவசாய நிலத்தில் கிடந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 500 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்திய குழந்தைகள் வங்கி என்ற பெயரில் இவ்வளவு ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டது எதற்காக? தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தில் உள்ள போட்டலாபாளையம் கிராமத்தில் சாலையோரம் உள்ள விவசாய நிலத்தில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் கொட்டி கிடந்தன. அவ்வழியாக சென்றவர்கள் அதை பார்த்து ஆளுக்கு ஒரு கட்டு என பணத்தை அள்ளிச் சென்றார்கள். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பொதுமக்களை தடுத்து அங்கு மீதமிருந்த பணத்தை கைப்பற்றினர். அந்த பணத்தை பரிசோதித்து பார்த்தபோது அது போலி நோட்டு என தெரிய வந்தது. தோற்றத்தில் அசல் ரூபாய் நோட்டுகளை போன்று இருந்த அந்த ரூபாய் நோட்டுகளில் இந்திய குழந்தைகள் வங்கி என்ற வார்த்தைகள் அச்சிடப்பட்டிருந்தன. எனவே இந்த ரூபாய் நோட்டு கட்டுகள் குழந்தைகள் விளையாடுவதற்காக பயன்படுத்தும் பணமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குழந்தைகள் விளையாட பயன்படுத்தும் பணத்தை வைத்து யாரையாவது ஏமாற்ற மோசடி கும்பல் முயன்றிருக்கலாம் என்றும், அது முடியாத பட்சத்தில் வயல் பகுதிகளில் வீசிவிட்டு சென்றிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் அந்த பணக்கட்டுகளை எடுத்துச் சென்றவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து போலி ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். மொத்தமாக 20 லட்சம் ரூபாய் அளவில் போலி ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போலி நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் கள்ள நோட்டு கும்பலுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.